Good evening to all of you. அதாவது நான் செங்கோல் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ப்ரோக்ராமுக்கு நான் கேசக்கில் வரணுமா, அந்த உடுப்பில் வரணுமா, இல்லை பேண்ட் ஷர்ட்டில் வரலாமான்னு கேட்டேன். இல்லை நீ ஃபாதரு, நீ கேசக்கில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். உண்மையிலேயே சொல்றேன், பேசாம பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது பின்னாடி இருந்து ஆடிட்டு இருந்தா கூட யாருக்குமே தெரியாது. ஆனா ரூமுக்கு போனதோட இன்னைக்கு ஒரு டான்ஸ் உண்டு, அது மட்டும் உறுதியா தெரியுது. வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாட் a great and fabulous and tremendous vibe. அதாவது யாருமே நீங்க பேச போறதை கேட்க போறது இல்ல, அதனால கம்மியா பேசு. ஆனா இங்க நம்ம பேசுறப்ப கண்டிப்பா சாதகமா அமையாது. எனக்கு இந்த ஹாஸ்டல் டே அப்படின்னு சொன்னதோட, தஞ்சாவூர்ல பிரதரா இருக்கிறப்ப நான் ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ். அப்போ அங்க இருந்த பசங்க எல்லாரும் கொஞ்சம் வாளு, உங்களை மாதிரி எல்லாம் இல்ல, அவங்க ரொம்பவே வாளு. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், ஐ took a spoken English class for them இந்த ஈவினிங். அப்புறம் இன்னைக்கு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ஃபாதர்ஸ் இந்த கம்யூனிட்டியில இருக்கிறாங்க, இவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தம் ஃபார் யுவர் கிரேட் ஃபியூச்சர். ஒரு 30 written by library Miscott. அவர் தன்னுடைய புக்ல சொல்றாரு, லேசினஸுக்கு பல வழிகள் இருக்கிறது, அது எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னார். ஆனா கடைசியா இந்த லேசினஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய வழிகளையும் சொன்னார். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், realize your life is yours. You are the whole and sole responsibility for your life. நீதான் உன்னுடைய வாழ்வுக்கு பொறுப்பே தவிர உன்னுடைய பெற்றோரோ இந்த சமுதாயமோ பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்றார். இரண்டாவது, day to day activities done by the same day. ஒவ்வொரு நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகளை அன்றே முடித்து விடு, அப்ப லேசினஸ் உன் பக்கம் வராது அப்படின்னு சொல்றார். மூன்றாவது அவர் சொல்லக்கூடியது, wake up before 30 minutes as you set alarm. நீ அலாரம் வைப்பதற்கு முன்பாகவே 30 நிமிடங்கள் நீ முன்பாகவே எழுந்து விடு. எழுந்து முந்தைய நாள், அதாவது நேற்றைய தினம் செய்யக்கூடிய வேலையை உடனடியாக செய் அப்படின்னு சொல்றார். இறுதியாக நல்ல நண்பர்களை உன்னோடு வைத்திரு அப்படின்னு சொன்னார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு தெரிந்தது ஸ்மிருதி மந்தானா அல்லது ஜெமிமா ரோட்ரிகுஸ். ஏன்னா இவங்கெல்லாம் ப்ளூ கலர் ஜெர்சில நல்ல வைப்ரண்டா கலர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாத கண்ணகி நகர் கார்த்திகா, she was born in கண்ணகி நகர், சென்னை. ஒரு புவர் பேக்ரவுண்ட். எப்படி அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்கிறவரு, அம்மா ஆட்டோ ஓட்டுநர். இவங்களுக்கு இருந்த அந்த 2 மகள்களையும் சரியாக படிக்க வச்சாங்க. ஆனால் தன்னுடைய 6 வயதிலிருந்து கபடியின் மீது மோகம் கொண்ட இந்த கண்ணகியை, அந்த கீர்த்தியாவை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, கார்த்திகாவை பார்த்து ராஜி என்ற அவர் ஒரு கபடி கோச், அவர் தனியாக அந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இணைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். கத்தாரில் நடந்த அந்த ஏசியன் கேம்ஸ், அதுல இந்திய அணிக்காக துணை கேப்டனாக சென்ற கீர்த்திகா
இறுதியாக அவருடைய முயற்சியால், அணியினுடைய முயற்சியால் அவர் இந்த கப்பை எடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கிறாங்க. தன்னுடைய சூழ்நிலையையோ அல்லது வறுமையையோ அவங்க நினைக்கல. ஆனால் இவை அனைத்தையும் எதிர்கொண்டு அவங்க முன்னேறி தன்னுடைய வாழ்க்கையில இன்று ஒரு வீர பெண்மணியாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் உங்களையும் ஒரு நல்ல மாவீரர்களாக, மாவீராங்கனைகளாக, இந்த உலகத்திலே பார்ப்போற்றுபவர்களாக உங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம். எனவே உங்கள் அனைவருக்கும் happy feast to you all and enjoy the colorful evening. May God bless you. I wish you all the best. ஒரே ஒரு நிமிஷம், என்னால ஆட முடியல, அதனால கடைசியா ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன். தப்பான ஆளுக்கு பணிந்து விடாதே, உன்னை ஒரு ஜான் வயிற்றுக்கு துடைத்து விடாதே, பத்தோடு நீ ஒன்னா இருந்து விடாதே, கண் முன்னே அநியாயம் கண்டால் ஒதுங்கி விடாதே, உயிர்தானே போகும் போகட்டும் போடா, போனாலும் தப்பே இல்லை, கடவுள் உன் பக்கம் உனக்கென்ன துக்கம், போனது போச்சு ஆனது ஆச்சு, போடு போடு தூக்கி போடு, உலகம் உன்னை கை கழுவினாலும் நடுத்தருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு, ஒரு பொழுது மனம் உடைந்திடாதே. ஆல் தி பெஸ்ட்.